இந்த செய்தித்தாள்களில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம். பிரசாந்த் கிஷோர் சில புகைப்படங்களை எல்லாம் காட்டி பேசிக் கொண்டிருக்கிறார். பாருங்க, எங்க வேட்பாளர் தூக்கி போயிட்டாங்க, 3 பேர் வாபஸ் வாங்கிட்டாங்க. அமித்ஷாவே கூட நின்று வாபஸ் வாங்க வைக்கிறாருன்னா, ஒரு உள்துறை அமைச்சர் அங்க என்ன இந்த பாக்குற வேலையா இது? ஜன்சூரஜ் கட்சின்னா ஒரு 100 சீட்ல ஜெயிச்சிருமா? ஆனா ஒத்த ஓட்டு கூட அவனுக்கு போகக்கூடாது. ஸோ ஒரு ஹோம் மினிஸ்டர் நின்று தூக்குறாரியா ஜன்சூரஜ் வேட்பாளரை பக்கத்தில் நிற்க வச்சுட்டு 3 பேர் வாபஸ் வாங்கிட்டாங்க. இன்னொரு 20 இடத்துல ட்ரை பண்ணாங்க, ஆனால் அவர்கள் உறுதியாக நின்றார்கள் என்று பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்கிறார். அங்கேயே எப்படின்னா இங்கே எப்படி செய்வாங்க தெரியுமா? இதை 2 கட்சியும் செய்யும். ஏடிஎம்கேவை செய்யும், டிஎம்கேவை செய்யும். பெரும்பாலும் இந்த கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் வயதை ஒத்தவர்கள், மதியழகன் அனுபவத்தை ஒத்தவர்கள் தான் வேட்பாளர்களாக நிறுத்தப்படுவார்கள் இல்லையா? உங்கள் கட்சியோட லட்சணம் என்னன்னா, பொதுச் செயலாளரே ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு 15 நாள் அழகானா போய் ஏபி வாங்கும்போது மாவட்ட செயலாளர் மதியழகன் தான் காரணம்னு சொல்லிட்டு ஏபி கேட்குறாங்களே சார். இப்போ இந்த மாதிரி அந்த டைம்ல வேட்பாளர்கள் நிறுத்தும் போது ஒரு கட்சி அவங்கள அணுகும் போது இதெல்லாம் சொல்லி தானே சார் அவங்க அணுகுவாங்க. சொல்லவே வேணாமா, அங்கெல்லாம் வந்து மிரட்டணும். பீகார்ல எல்லாம் இங்கே போய் பொட்டி இப்படி ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க, ராஜா என்ன ராஜா சொல்றேன்ட்டு, அவ்வளோதான்.